தொழில் விஷயத்துல அதெல்லாம் பேசக்கூடாது. ஓகேவா? பாருங்க ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. பவர் வச்சுனா எனக்கே தெரியும். நான் சைடில் தான் வந்துக்கிறேன்னு என்ன பண்ணலாம்? அந்த சீலா போட்டாங்க. ஆமாம், இல்லை ஆல்ரெடி நான் சைடாக தான் வந்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக போட்டாங்கண்ணா. இதெல்லாம் குழம்புக்குண்ணா. இது வந்து மேக்ஸிமம் குழம்புக்கு தான். ஃப்ரைக்கு தனியாக பீஸ் வருது. அதுக்கு போட்டிங்கன்னா அதுக்கு நைஸாக வரும். ஏய் கொஞ்சம் பெருசு போட வேகாதுண்ணா. வேகாது கிடையாது. ஏன் யாராவது கொஞ்சம் பெருசாக போடுங்கண்ணா. காலமாக போடலாம். இந்த மீனுக்கு நம்ம தான் மசாலா போடணும். நம்ம போடுற மசாலாவோட ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு ஊற வைக்கணும். 1 மணி நேரம் மேக்ஸிமம் ஊறணும். அப்போ தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 65 எப்படி ஊற வைக்கணும் சிக்கனை அந்த மாதிரி தான் வைக்கணும். 1 மணி நேரம் மேக்ஸிமம் ஊறணும். உடியா ஐயோ, அவருக்கு இன்னைக்கு நல்ல நேரம் விட்டுரு. எதுவுமே வரல. நேற்று வந்து ஒரு வரல கொடுக்கல மீன் வரலையே. சென்னை வந்து இப்ப கிடைக்கிற வாய்ப்பு கம்மி. ரொம்ப காலையிலே ஊர்படவே வேண்டாங்க. சென்னை ஒன்று கூட எடுத்துக்கல. எப்படி எடுத்து வைக்கிறது? வேற யாராவது ஹோட்டலுக்கு மீன் தான் எடுத்து வைக்க முடியும். போட்டு மீன் வந்துச்சு. அப்போ போட்டுக்காரங்க கிட்ட எடுத்து வைப்போம். எந்த ஒரு கில்லர் மீன் இங்க பெரிய போட்டு மீன் இங்க விட்டுறது கிடையாது. வேளாண் மீன் போட்டு மீன் மட்டும் தான் விட்டுறான். வேளாண் போட்டு மீன் தான் விட்டுறா. அது கூட அந்த போட்டுல அங்கதான் வரும். பாரத்தலை வேணும்னா என்னென்ன கேட்குறாரு? அவர் சாயந்தரம் வைக்கிற அவரு எப்பயாவது டைம் தான் விட்டுவாரு. இங்க கூட சுந்தரி கடை மீன் விட்டுவாரு. வந்தா கொடுத்துடலாமே. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆரம் வந்துச்சுன்னா எடுத்துலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் நீ உனக்கு ஏதாவது வேணும்னா அங்கே போ. வெங்கடரண்ட போனீங்கன்னா ஒரு வெட்டு பாருண்ணா. ஸ்லைஸ் செம்மையா இருந்ததுண்ணா. ஸ்லைஸ் பக்காவா போகுது. வாங்கண்ணா. ஆஹா புரியுதுண்ணா. தம்பிட்டு கொடுத்துருங்க. இந்த பக்கம் 100 ரூபாண்ணா. நான் ஜிபே தான். ஓகே, நோ ப்ராப்ளம். போட்டோண்ணா. அது என்னப்பா போட்டோண்ணா தெரியும். அதெல்லாம் போஸ்ட் பண்ண மனதுக்கு அப்புறம் தான் வரீங்க. ஏன் அப்படி பண்ற? ஐயா இரியா வாங்கி கூட வை. நீ கேட்டனால தான் அது வெட்டிட்டோம். நீங்க வெட்டுறதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கறியோ? தள்ளி போயிட்டு அப்படியா? நீ எல்லாருமே இருக்கியா? நீ முதல்ல நீ எல்லாருமே இருக்கியா? சீரியஸ் மேன் மாதிரி எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போட்டு வந்தது சீரியஸாகவே இருக்கிற நீ. உடம்பு வேற குறைக்கிற போது வாக்கிங் போயிட்டு வந்து ஜிம்மு போனா வாக்கிங் போவாங்கண்ணா.
லட்சுமி தான் மேலே ஓட்டுவேன். வாங்க இந்த வயசுல ஒரு ஜிம்முக்கு போய் என்ன பண்ண போறேன்? நாளைக்கு திங்க நாளைக்கு போயிடலாம். வாங்கிட்டு வாங்க. இந்த வயசு பார்த்து பார்த்து காலை பேசு. ஓகேண்ணா. அது நீ பெரிய மீன் சுற்றி காட்டுறா. அதுக்கு நீங்க அப்போ பண்ணிருக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? நான் வெட்டுற மாரி வெட்டி நிற்கிறேன். பெரிய மீன் போட்டோவே கொடுத்துருக்கலாம் கையில் வச்சு. அதான் கேட்டேன், போட்டோ கேட்டான் தரல. இல்லையே மொத்தமாக வெட்டுவேன் கேட்டேன். மொத்தமாக தான் வெட்டினா இப்போ கழிச்சிட்டு வெட்டி வேணும் கேட்டேன். அதுதான் நானும் பண்ணேன். கழிச்சு தான் வெட்ட போகிறேன். எல்லாம் ஸ்லைஸ் அண்ணா. ஆமாம் ஸ்லைஸ் 20 ஸ்லைஸ் தான், அதிகமாகலாம் கிடையாது. இதில் ஒரு 5 அளவு 5 4 5 20. மித்ரா அது பார்த்து ஐயோ மித்ரா வா இங்க வா. எப்போ வரேன். பாராய வரையில போடுறா. மீன் எங்கே வருது? பாராய வருது. அது யார் இறக்குவாங்கம்மா? இறக்குமா அது? அப்படிதான் வரேன் இரு. டோட்டல் கடையில கிளீன் பண்ணிடுறேன் முதல்ல எல்லாத்தையும். அவர் வெட்டினா அவர் வெட்டின மீன் இல்லைல்ல? யாருக்கு? அவ்வளோதான் மீன் காதி. புயல் வச்சு கொஞ்சம் மாதிரி இல்லை உங்க? என்னப்பா புயல் வச்சு கொஞ்சம் மாதிரி? நீங்க போனா தான் புயல் வச்சு கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஏன் நாங்கள் போனோம் 4 பேர் நிற்கிறீங்களே, ஜனம் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு நமக்கு தெரியாது. மீன் வந்து அவ்வளோ மீன் இல்லையே, அதாவது தூக்கி கழட்டுண்ணா. இப்போ இல்லைன்ற எவ்வளோ ஸ்பீடில் விட்டுருக்கீங்க? ஆனால் ஒன்று கூட வீடியோ எடுக்கிற மீன் இல்லை. மீன் வரலையே. இதே அந்த கேர மீன் வந்து பெரிய விஷயம். அதில் கால்வாசி மீன் தான் வீடியோ தான் போயிருக்குது. என்ன வேணும் உனக்கு? அதான் இல்லைன்னு எப்பயும் சொல்லிட்டுருந்தேன். அது அப்படிதான் என்னன்னு கேட்டிருந்தேன் ஒன்று. என்ன மீன்? சங்கரா மீன் மட்டும் வெட்டி கொண்டான். ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன சங்கரா மீன் காட்டுங்க பார்க்கலாம். போட்டுருவோம் கையில் வைங்க. ஓகே நல்லா காட்டுங்க. புது மீன் தான் பிடிங்க. 3 மணிக்கு போயிட்டு